எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது லேவியராகமம் 22வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த கடுவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவீர்களானால் அதை எப்படி செலுத்த வேண்டுமா? மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு சர்ச்சில் உக்காந்துக்கிட்டு கர்த்தரை ஆராதிப்போம் ஸ்தோத்தரிப்போம்னு சொன்னால் கையை கட்டிக்கிட்டு யாரும் கெஸ்ட் வந்து உக்காந்த மாதிரி உட்கார்றதில்லை. இன்றைக்கி ஏதோ கட்டாயத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கிறது இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நீங்களும் நானும் எப்படி ஆராதிக்க வேண்டும் தெரியுமா? அதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உண்மையான அன்போடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதை மாத்திரத்தை நாம் விட்டு ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கட்டாயத்தினால் அவர்கள் கையை உயர்த்தி சொல்லும்போது தான் உயர்த்துறது, அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது தான் சொல்கிறது. அவர்கள் சொல்லுன்னு சில சபையில் போய் பார்த்தா எப்படி இருக்கும்னா வாயை திறக்கவே மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகணுன்னா வாயில் மாஸ்கை போட்டு உக்காந்துருப்பாங்க. இப்படியெல்லாம் நாம் யாரை அவமானப்படுத்துகிறோம் தெரியுமா? அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை அல்ல, அந்த கூட்டத்திற்கு நடுவே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்த தெய்வத்தை என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. நாம் யாருக்காக செலுத்துகிறோம், எப்படி செலுத்துகிறோம் மிக முக்கியம். அப்படி என்ன கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:24 சொல்லுகிறது, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி. அதை நீ செலுத்துகிறது கர்த்தருக்கென்றே நான் செய்கிறேன். நான் ஆராதிப்பது மனிதனுக்காக அல்ல, ஆராதனை நடத்துகிற ஆராதனை வீரனுக்காக அல்ல, என் சபை போதகருக்காக இல்லை, நான் கர்த்தருக்கென்றே அதை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும். இன்றைக்கி ஸ்தோத்திர பலி மாத்திரம் இல்லை, காணிக்கை கொடுக்கும்போது ஒரு யோசனை, எங்கள் பாஸ்டருக்கு என்னங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் ஏங்க காணிக்கை தரணும், நான் கொடுக்குற காணிக்கை வச்சு தான் அவங்க எல்லாம் பண்ணுறாங்களா? நன்றாய் கவனிங்கள். நீ கொடுக்குற சொற்ப வருமானத்தை வைத்து ஊழியம் அல்ல, கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் வாக்கு தத்தத்தை நம்பிதான் ஊழியங்கள் உண்டு. நான் கொடுத்தா நடந்துருமா, நான் கொடுத்தா செஞ்சிடலுமா, ஏன் நான் அவங்களுக்கு செய்யணும்? எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அங்கே போய் செய்கிறேன். கொடுக்காததுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது. நன்றாய் கவனிங்கள். நீ காணிக்க தரியா? மனப்பூர்வமாக கொடு. ஒரு ஊழியக்காரனை ப்ளஸ் பண்ணுறியா? மனப்பூர்வமாக ப்ளஸ் பண்ணு. அது மாத்திரமல்ல, கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கிறாயா? அதை மனப்பூர்வமாய் ஆராதனை செய். அதை கர்த்தர் நிச்சயம் மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கர்த்தர் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. இன்றைக்கு இந்த அற்புதத்தின் கரம் என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கி செயல்படட்டும். என் தேவனை நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் உமக்கே மகிமை கொண்டு வருகிறதாய், உம்மை மேன்மைப்படுத்துகிறதாய் இருக்கட்டும். தாழ்ச்சி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.